வணக்கம் தலைமைகளே. 78 வருட இஸ்ரேல் சுதந்திர தேசமான இஸ்ரேல், அந்த இஸ்ரேல் தேசத்தின், இஸ்ரேல் இராணுவத்தின், இஸ்ரேல் உளவுத்துறை மொசாத்தின் நம்பர் 1 சாதனை, நம்பர் 1 வெற்றி மற்றும் நம்பர் 1 உழைப்பு அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை வெறியன் அலி கொமேனியை கொன்றதான். இதற்கு இணையான ஒரு தாக்குதல் அல்லது ஒரு ஆப்ரேஷனை உலகம் முழுவதும் பார்க்கவே முடியாது. கடந்த ஒரு வருடமாக முயற்சி பண்ணுறாங்க, உங்களால் நம்பவே முடியாது. 100 கோடி தரவுகள், 100 கோடி ஆதாரங்களை வைத்து இந்த முடிவெடுக்கப்பட்டது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. 6000 செயற்கைக்கோள்கள், 6000 சேட்டலைட் இந்த அலி கொமேனியை கொல்லும் வேலையில் பங்கெடுத்து கொண்டது. அலி கொமேனியை கண்காணிக்கும் வேலையில் நம்பவே முடியாத பின்னணி ரகசியங்கள். அதே போல் இன்னைக்கு காங்கிரஸில் சொல்லிட்டு இருக்காங்க, மோடிஜி முரட்டுத்தனமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவு கொடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் செய்தியை இங்கே படிக்கிறீங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானை விட்டு கொடுத்தார், சீன அதிபர் ஜின்பிங் ஈரானை விட்டு கொடுத்தார், நார்த் கொரியா, வடகொரியா தலைவர் கிம் ஈரானை விட்டு கொடுத்தார். உண்மைதான், அவங்களாம் விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாமே ஈரானுக்கு நட்பு நாடுகள், நீண்ட காலமாக இந்தியா உட்பட. இப்போ இந்த நாடுகள்லாம் ஒருவேளை தங்கள் படைகளை அனுப்பியிருந்தா, ரஷ்யாவோ சீனாவோ நார்த் கொரியாவோ இணைந்து தங்கள் படைகளை ஈரானுக்கு அனுப்பியிருந்தால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய தாக்குதலை இஸ்ரேலால் அமெரிக்காவால் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் எல்லாமே ஈரானை விட்டு கொடுத்தாங்க. ஏன்? இந்த முழு ரகசியத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம். எப்போவுமே நான் நுனிப்புல் மேய மாட்டேன், ஏதோ பேசிட்டு போக மாட்டேன். முழுக்க தெரிஞ்சுக்குங்க. இந்த உலக தலைவர்களுக்கு தெரிந்த ரகசியங்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். அதே போல் மொசாத் ஆப்ரேஷன் இவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வரவே வராது. எப்படி பண்ணாங்கன்னு இதை வெளி கொண்டு வந்தது முதல்ல இங்கிலாந்தை சேர்ந்த செய்தி நிறுவனமான ஃபினான்சியல் டைம்ஸ். அவங்க தான் இதை முழுசாக ஆராய்ச்சி பண்ணி எழுதினாங்க. அதைத் தொடர்ந்து எண்ணற்ற செய்தி நிறுவனங்கள் எழுதினாங்க. அவைகளுக்கு முன்பே என்னால் ஓரளவு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது, இந்த எப்படி அலி கொமேனியை கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி. முன்னமே நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இந்த செய்தியினர் உங்களுக்கு எழுதிட்டாங்க, அதனால இதோட முழு பின்னணி உழைப்புகளை தெரிஞ்சுங்க. இது எதுக்காக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னா, முதல்ல மக்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், இராணுவ தாக்குதல் உட்பட. இதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்று இதில் புரிய வரும். அலி கொமேனிக்கு 86 வயது, 37 வருஷ உச்சக்கட்ட தலைமை ஈரானில். இத்தனை வருஷம் அவனை விட்டுட்டு ஏன் இப்போ கொன்னாங்க? இப்போ கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதே போல ஈரான் சராசரி நாடல்ல. இஸ்ரேலிய யூத மக்கள் தொகையை விட 14 மடங்கு பெரிய மக்கள் தொகை ஈரான். இஸ்ரேல் நிலப்பரப்பை விட 80 மடங்கு பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தமானது ஈரான். பிரம்மாண்டமான இராணுவத்தை வைத்திருக்கும் நாடு. நான் ஏன் இஸ்ரேலில் யூத மக்களை மட்டும் கணக்கெடுக்கிறேன், அங்கே இருக்க 30 லட்சம் அரபு மக்களை கணக்கெடுக்கிறதுனா அவர்கள் என்றைக்குமே இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருந்தது இல்லை. ஹமாஸ் பயங்கரவாதியும் ஒன்று தான், இஸ்ரேலுக்குள் இருக்கும் 95% அரபும் ஒன்று தான். நேரம் பார்த்து காத்து கிடப்பானுங்க. இஸ்ரேலுக்குமே வேற வழியில் வேலை செய்யறதுக்கு, அடித்தட்டு வேலை செய்வதற்கு இவங்களை விட்டால் வேற ஆள் இல்லைங்கிறான் அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் துரோகிகள். நான் அவங்களை இஸ்ரேலியர்கள் நான் பதிவு பண்ணவே விரும்பலை. நேற்று கூட இஸ்ரேல் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இந்த ஈரான் அழிக்கப்படுவது, தாக்கப்படுவதை விரும்புவதை பற்றி கருத்து கணிப்பு எடுத்தப்ப 93% யூத மக்கள் இந்த சண்டையை விரும்புகிறாங்க. ஈரான் அழிக்கப்பட வேண்டும், அலி கொமேனி கொல்லப்பட்டது சரி என்று 93%. ஓவர் வார்மிங் மெஜாரிட்டி அப்படிம்பாங்க. அதாவது எதிர்கட்சி, ஆளும் கட்சி எல்லாமே இதை விரும்பியிருக்காங்க. அதே சமயத்தில் 13% அரபியர்கள் தான். இஸ்ரேலுக்குள் இருக்கும் வெறும் 13% அரபியர்கள் தான்
இந்த தாக்குதலை விரும்பியிருக்காங்க. அவனுக்கு என்னங்கிறானுங்கன்னா தாக்கக்கூடாது, அலி கொமினி கொல்லக்கூடாது. இவங்களோட எண்ணம் எப்பவுமே இருக்கும் நாட்டுக்கு விசுவாசமா இருக்கவே இருக்காது. பத்திரம் பண்ணி தரேன், எந்த நாட்டில் பாருங்க இவனுக்கு இப்படியே தான் வாழ்றானுங்க. அதனால தான் இவர்களுடைய மக்கள் தொகையை நான் கணக்கில் எடுக்கவில்லை. அதே போல ஈரானுடைய உளவுத்துறை மிக பெரியது, பிரமிக்கும் வைக்கும் தாக்குதலை உலகம் பூரா நடத்தியிருக்காங்க. 19 நாடுகளில் போய் ஈரான் அலி கொமேனிக்கு எதிர்ப்பாக செயல்பட்ட 169 பேர்த்த கொண்டிருக்காங்க. ஈரான் உளவுத்துறை சாதாரண உளவுத்துறை அல்லவே அல்ல. ஆயிரக்கணக்கான மரண தண்டனையை ஈரானுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஈரானுக்குள் இருக்கும் அப்பாவிகளை கொல்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் 19 நாடுகளுக்கு போய் 169 பேர்த்த கொண்டது மிகப்பெரிய விஷயம். அதே சமயத்தில் இஸ்ரேல் கொல்லும் வழிகளை இத்தனை வருஷமா ஈரான் பார்த்துருக்கு, ஈரான் உளவுத்துறை பார்த்துருக்கு. அதனால அதற்கு ஏற்ற பாதுகாப்பை அவனுக்கு அலி கொமேனி கொடுத்துருந்தானுங்க. அதாவது அலி கொமேனி பேஜர் வச்சுக்கிறதே இல்லை. பேஜர் மூலமாக ஹிஸ்புல்லா கூட தாக்குதல் நடத்தப்பட்டது மொசாத்தால. அதனால அலி கொமேனிக்கு அவங்க பேஜர் தரல. அலி கொமேனி கையில் அலைபேசி இல்லை. அலைபேசி மூலமாக ஹமாஸ் பயங்கரவாதியான யாஹ்யா ஆயாஸை கொண்டு காமிச்சாங்க மொசாத். அதனால அலி கொமேனி கையில் அலைபேசியை கொடுக்கல. அந்த தரைவழி தொலைபேசி அலி கொமேனி இருக்கிற இடத்துல இல்லை, அதன் மூலமாக கொள்ளுவாங்கன்னு சொல்லி பர்பஸை, மேலும் சாக்லேட், இதை போன்ற பொருட்கள், கார், இது எப்படியெல்லாம் இஸ்ரேல் கொள்ளுவாங்களோ அதையெல்லாம் அலி கொமேனி பக்கத்தில் போகாமல் பாதுகாத்து வந்தது இந்த ஈரானிய உளவுத்துறை. அலி கொமேனியை யாராவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த ஒளிஞ்சிருந்த இடத்துல, இந்த கடந்த ஒரு வருஷமா இவன் எப்பவுமே ஒழுங்குதான் இருப்பான். இந்த அலி கொமேனி சந்திக்கணும்னா கண்ணை கட்டி தான் கூட்டு போவாங்க. அதாவது அவனுக்கு அடுத்த முப்படை தளபதி உட்பட எல்லாத்தையும் தான் கதி. அலி கொமேனி சந்திக்க வரணும்னா இந்த உளவுத்துறை ஆட்கள் அங்கே போய் அவங்க கண்ணை கட்டி ஊரெல்லாம் சுற்றி கொண்டு அலி கொமேனி முன்னால் நிப்பாட்டுவாங்க. எத்தனை கிலோமீட்டரில் எங்கே இருக்கானே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உளவு ரகசியம் வெளியே வரல, அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. மேலும் கேட்க கேட்க பிரமிப்பாக இருக்கும். ஈரானில் இணையதள சேவை மற்றும் தரை வழி தொலைபேசி, லேண்ட்லைன் அப்படிம்பாங்க. அந்த லேண்ட்லைன் இது தொலைக்காட்சி சேவை, டெலிவிஷன் ஒளிபரப்புகள் மற்றும் போக்குவரத்து ஒளிப்பதிவு கருவி, அதாவது டிராஃபிக் சிக்னலில் கேமரா இருக்கும், அதை ரெக்கார்ட் பண்ணுறது, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஈரான் தொழில்நுட்பத்தை சார்ந்து செயல்பட்டது. இதன் வழியாகவும் வெளிநாடுகள் உள்ள ஊடுருவ முடியல. இப்படி பல விதமாக இந்த அலி கொமேனி அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அலி கொமேனி வெளியவே வரமாட்டான். அவன் எலிகளை போல, பெருச்சாலை போல வாழ்றது வழக்கம். நீங்கள் நிறைய பேர் பேட்டியெல்லாம் பார்ப்பீங்க டிவியில். அதெல்லாம் முன்கூட்டியே பதிவு செய்து பங்கரில் பதுங்கு குழியில் பதிவு செய்து அதை தான் அவங்க ஒளிபரப்புவாங்க. நீங்கள் அதை பார்க்கிற மக்கள் அனைவருமே கண்ணை கட்டி அங்கே கூட்டு வந்திருப்பாங்க. இல்லாவிடில் சில நேரங்களில் அலி கொமேனி இந்த தாக்கப்பட்ட இடத்துல சில சமயம் வெளியே போவான், யார்ட்டையுமே சொல்லாமல். அப்படி பார்க்கிற காட்சி தான். மற்றபடி அலி கொமேனி சுதந்திரமாக அந்த மக்களுடன் செயல்பட்டவன் அல்ல. ஆக மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலி கொமேனியை யாராலும் பார்க்க முடியல, எங்கே இருக்கானே தெரியல. அப்புறம் எப்படி கொள்வது? எந்த இடத்துல இருக்கான் ஈரானுக்குள்ள தெரியல. யாருமே போய் பார்த்த வரலாறு இங்கே தான் பார்த்தோன்னு சொல்ல முடியல. எப்படி கொள்வது? மிகப்பெரிய சவாலாக இந்த ஈரான் உளவுத்துறை கொடுத்த சவால் மிகப்பெரிய ஒரு பெரிய போட்டியாக இஸ்ரேலிய உளவுத்துறைக்கும் அமெரிக்கா உளவுத்துறையான சிஐஏக்கும் மொசாத்துக்கும் அமைஞ்சது. வழக்கம் போல இஸ்ரேலுடைய பாணி, மாற்றி யோசி, ஒரே மாதிரி சிந்திக்காத, மாற்றி யோசி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அந்த வட்டத்தோடு வெளியே யோசி. நீ கண்டிப்பாக அவனை பிடிக்கலாங்க போது இது ஒரு வருஷமாக இது ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த தாக்குதலில் முதல்ல பெரும் பங்கு வகித்தவர்கள் ஹேக்கர்ஸ் அப்படிம்பாங்க. ஹேக்கர்ஸ் அப்படின்னா தமிழில் எப்படி சொல்லலாம்னா, உங்களுடைய கணினி கம்ப்யூட்டர், உங்களுடைய அலைபேசி, உங்களுடைய கையில் இருக்க செல்போன், உங்களுடைய வலைத்தளம், நீங்கள் ஏதோ ஒரு வலைத்தளம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க.
ஏர்டெல், பிஎஸ்எல் ஏதோ ஒன்று உபயோகப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய மென்பொருள் நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் உபயோகப்படுத்துவீங்க. இதற்குள்ள உங்களோட அனுமதியின்றி உள்ளே நுழைந்து எங்கோ இருந்து கொண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுடைய இந்த சாதனத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு உங்கள் தகவல்களை திருடுவது ஹேக்கர்ஸோட வேலை. உங்கள் பணத்தையும் சில சமயம் திருடுவது இந்த ஹேக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த அலி கொமேனி கொலையின் பின்னால இருந்ததுல முதல் பெரிய சக்தி இஸ்ரேலிய அமெரிக்க ஹேக்கர்ஸ். இவங்க எங்க ஊடுருவினாங்க அப்படின்னா, ஈரான்ல முழுக்க தெருக்கல்ல போக்குவரத்து ஒளிப்பதிவு கருவி, அதாவது போக்குவரத்தை கண்காணிக்கக்கூடிய சிசிடிவி கேமராங்களாம். இது முழுக்க ஈரான் அரசுக்கு சொந்தமானது. ஈரான் முழுக்க அவங்க பொருத்தியிருந்தாங்க. ஈரான் அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு நடுத்தரத்தை விட உயர்ந்த வருமானம் உள்ள நாடு. ஈரானை முழுக்க அந்த மக்களை கண்காணிக்க, குறிப்பாக அந்த மக்களை கண்காணிக்க மாட்டினது அந்த போக்குவரத்து ஒளிப்பதிவு கருவி. அத்தனை கருவிக்குள்ளையுமே இந்த ஹேக்கர்ஸ் ஊடுருவினாங்க. கடந்த ஒரு வருஷமா அந்த ஈரான் போக்குவரத்து அங்க இருக்கிற கருவி எதெல்லாம் பார்க்குதோ அதை எல்லாம் இஸ்ரேல்ல சிஏல உள்ள ஹேக்கர்ஸ் மூலமாக உளவாளிகள் பார்த்தாங்க. குறிப்பாக ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல 100% அத்தனை கேமராலையும் இந்த ஹேக்கர்ஸ் ஊடுருவினாங்க. இரண்டாவது மிகப்பெரிய பங்காற்றியது, ஆட்களை வேணா கண்ணை கட்டி கூட்டு போகலாம் இந்த பைத்தியக்காரன் அலி கொமேனி, ஆனால் சேட்டிலைட் கண்ணை மூட முடியாது. குறைந்தது 6000 சேட்டிலைட் செயற்கைக்கோள்கள் இந்த அலி கொமேனியை கண்காணிக்க உதவியது. மூன்றாவது, அலி கொமேனி கையில் அலைபேசி இல்லை, ஆனால் அலி கொமேனியை சந்திக்க செல்லும் முக்கிய டாப் ஜெனரல் அப்படிம்பாங்க, அவர்கள் கையில் அலைபேசி இருந்தது. வெளியே பார்க்க போகும்போது வெளியே வச்சுட்டு போவாங்க, அதுதான் அந்த பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அந்த அலைபேசியில் ஊடுருவினாங்க இந்த ஹேக்கர்ஸ். அதை முதல்ல பெரிய பங்கெடுத்தது ஹேக்கர்ஸ் தான். புதிய முயற்சிகள் பண்ணது. ஒரு வருஷமாக இதில் கிடைத்த தரவுகள், ஆதாரங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள், மற்ற ஆதாரங்கள் 100 கோடிக்கும் அதிகமாக கொட்டி கிடந்துச்சு. 100 கோடிக்கு அதிகமாக ஒரு வருஷத்தில் அந்த 6000 சேட்டிலைட்டுகள் மற்றும் இந்த ஒளிப்பதிவு கருவி, போக்குவரத்து கருவி, அந்த செல்போனில் கிடைச்ச தரவும் 100 கோடிக்கு மேலே இருந்துச்சு. மனிதர்கள் மூலமாக நீங்கள் இந்த 100 கோடியை சோதனை செய்யணும் அப்படிங்கன்னா உங்களுக்கு 10 வருடத்துக்கு மேலே ஆகும். பல மனிதர்கள் ஒன்றா சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சாலுமே 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்புறம் எப்படி இவனை முடிக்கிறது? செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருத்தப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. கம்ப்யூட்டரே பிரம்மாண்டம். சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள இந்த 100 கோடி தரவுகளும் பதியப்பட்டன. அதுக்குள்ள டவுன்லோட் பண்ணாங்க. பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா தரவும் சூப்பர் கம்ப்யூட்டரில் இருக்கு. இப்போ மொசாத்துடைய ஆட்கள், சிஐஏடைய ஆட்கள் கேட்குறாங்க அந்த செயற்கை நுண்ணறிவை பார்த்து. முதல் கேள்வி, இந்த அலி கொமேனியுடைய புகைப்படத்தை கொடுத்து இந்த புகைப்படத்தை ஒத்த நபர் எங்கு இருக்கிறார்? இந்த கேள்வி. இதை ஒத்த நபர் அதிகமாக எங்கு இருக்காருன்னு தகவல் இல்லை என்று பதில் வந்துச்சு. பெரிய ஆச்சரியங்கள் இதெல்லாமே கேட்கவே பிரமிப்பாக எனக்கு இருந்தது. இல்லை, தகவல் இல்லை, இதை நாங்கள் பார்க்கல. 100 கோடி தரவுல அலி கொமேனி மாட்டலை. சோர்ந்து போல இரண்டாவது அருமையான கேள்வி கேட்டாங்க. அலி கொமேனியுடைய பாதுகாப்பு வாகனங்கள், எப்பொழுதும் உபயோகப்படுத்தும் பாதுகாப்பு வாகனங்கள், அதோட புகைப்படம் எல்லாமே இஸ்ரேல்கிட்ட இருக்கு. அதை வைத்து இதை ஒத்த வாகனம் எங்க இருக்குன்னு அந்த செயற்கை நுண்ணறிவு கொடுத்த பதில், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்த பதில் இந்த மொசாத்தை துள்ளி குதிக்க வச்சது. மூன்றாவது கேள்வி, அலி கொமேனியை சந்திக்கும் உயர் மட்ட தலைவர்கள் அதிகமாக எங்க தென்பட்டாங்க? அதற்கு அது கொடுத்த பதில் இன்னும் இவர்களை ஆர்ப்பரிக்க வச்சது. நாலாவது கேள்வி, அலி கொமேனியோட வாகன ஓட்டுநர்கள், சமையல், இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க அதிகமாக எங்கே தென்பட்டாங்கன்னு கேள்வி கேட்கும்போது
அதற்கு கொடுத்த பதில் இவர்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க வச்சது. அதில் கொடுத்த பதில் என்ன, ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டு சுற்றி மிகப்பெரிய உயரமான கட்டிடங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பாக இருந்த ஒரு காம்பவுண்டை சுட்டி காட்டி, இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் நீங்கள் கேட்கும் அனைத்தும் அதிகம் தென்பட்டன அப்படின்னு பதில் வந்துச்சு. மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. அதாவது இப்போ அதிகமாக அலி கொமேனி எங்க இருக்கா அப்படிங்கிறத லாக் பண்ணாங்க. மொசாத்துக்கும் சிஐஏ உளவாளிகளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ பெரிய உழைப்பு பின்னால் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய நுண்ணறிவு பின்னால் இருக்கு பாருங்க. ஆக மொத்தம் அலி கொமேனி இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த செயற்கை நுண்ணறிவு கம்ப்யூட்டர் கொடுச்சு. அதுக்கப்புறம் நிஜ மனித உளவாளிகள், மொசாத் உளவாளிகள் அங்கே ஊடுருவி போனாங்க. அதில் ஒரு துரதிர்ஷ்டம் இவனுக்கு, அலி கொமேனிக்கு, அந்த அலி கொமேனி இருந்த காம்பவுண்டு வந்து மிக பிரம்மாண்டமான காம்பவுண்டு. அதில் எண்ணற்ற டனல்லாம் இருந்தது, குகையெல்லாம் இருந்தது. சுற்றி பெரிய பெரிய கட்டடங்களும் இருந்துச்சு. அங்கே இருந்த ஒரு தெருவில் இருந்த போக்குவரத்து, அரசாங்கத்துக்கு சொந்தமான கேமரா, பல கேமரா இருந்தது. அங்கே ஒரு கேமரா துல்லியமாக அலி கொமேனி காம்பவுண்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு படம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் அந்த காம்பவுண்டை கண்டுபிடிச்சாங்க. ஒட்டு மொத்த கவனமும், சேட்டலைட் கவனம், பிறருடைய கவனம், உளவாளியோட கவனம் அந்த காம்பவுண்ட் பக்கம் திரும்பிச்சு. சில நாள்லயே அங்க அலி கொமேனி இருக்கிறான் என்ற உண்மையை கண்டுபிடிச்சாங்க நிஜ மனித உளவாளிகள். என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது பிரம்மாண்டமான காம்பவுண்ட், அது பலப்படுத்தப்பட்ட பங்கர், அதாவது பதுங்கு குழி, மிக பிரம்மாண்ட பதுங்கு குழியை உள்ள வச்சிருக்கிற காம்பவுண்ட் இது. அந்த மேல் தளத்திலிருந்து கடைசி வரைக்கும் போகணுன்னா எலிவேட்டர் அப்படிம்பாங்க, மின் தூக்கி அப்படிம்பாங்க இல்லையா, அதில் தான் பயணம் செய்யணும். அலி கொமேனி ஒளிஞ்சிருந்த அந்த மிகப்பெரிய பங்களாக்குள்ள 5 நிமிஷம் பயணம் செய்யணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த மின் தூக்கியில் கீழே இறங்குனா 5 நிமிஷம் அந்த மின் தூக்கி கீழே இறங்குது. கடைசியில் போக வரைக்கும்னா அது எவ்வளோ பெரிய ஆழத்தில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வப்போது தான் இந்த அலி கொமேனி இந்த பள்ளத்தில், இந்த பதுங்கு குழி மாவீரன் பெருச்சாலி மேலே வருவது வழக்கம். அவனுடன் சேர்ந்து 25 குடும்ப உறுப்பினர்கள் அந்த பங்களாவுக்குள் பதுங்கு குழி கீழே வாழ்கிறாங்க. அந்த 25 பேருமே எப்பொழுதும் அங்கே தான் இருக்காங்க. அலி கொமேனி பெரும்பாலும் அங்கே தான் இருக்கான். சில சமயங்களில் அதை தாண்டிய பாதுகாப்பு வளையங்கள் அவனுக்கு இருக்கு, பாதுகாப்பு வீடுகள், அங்கே செல்வது வழக்கம் என்று இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க நிஜ மொசாத் உளவாளிகள். இந்த இடத்துல இருந்தாங்கிறது மொசாத்துக்கே பெரிய ஆச்சரியம். அலி கொமேனி வந்து அந்த டெஹ்ரான்ல மாட்டிக்குவான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஈரான் மக்களுக்குமே ஆச்சரியம். ஈரான் மக்கள் என்னைய கற்பனை பண்ணாங்கன்னா, அலி கொமேனி எங்காவது ஒதுக்குப்புறமா, ஈரான்ல எங்காவது மறைவுல ஒளிந்து வாழ்ந்திருப்பான் என்று நினைச்சாங்க. ஆனா இப்படி தலைநகரத்துல இதயம் போன்ற ஒரு பகுதியில் வாழ்ந்தது இன்றைக்கு வரைக்கும் எல்லோருக்குமே ஆச்சரியம் தான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு 100% அலி கொமேனியோட வாழ்க்கை முறை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரம்பிடமும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிடம் இந்த தகவல் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இங்கே ட்ரம்ப் பேசியிருந்தார் முன்ன ஒரு தடவை. அலி கொமேனி ஈஸி டார்கெட் அப்படின்னாரு. ரொம்ப எளிமையாக கொன்று விடுவோம், ஈஸி டார்கெட், எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்களுக்கு தெரியும் சொன்னதும் அப்போதான். துல்லியமாக எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் சொன்னது அதெல்லாமே வந்து இந்த அலி கொமேனியுடைய மூட கும்பல் நம்பலை. அவனுங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம இப்படிலாம் ஒளிஞ்சிருக்கோம், இவ்வளோ ஆழத்தில் இருக்கோம், அப்போ வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க வீணாக பேசுகிறார்கள் சொல்லி இந்த உளவுத்துறை அலி கொமேனிக்கு தவறான தகவல் கொடுத்தாங்க. சரி, 37 வருஷம் அலி கொமேனியை கொல்லாமல் ஏன் இப்பொழுது கொள்ள வேண்டும்? முதல் காரணம், இந்த தரித்திரம் பிடித்த ஹமாஸ் பயங்கரவாதிகளும் அந்த பேடி தரித்திரம் பிடித்தவன் நடத்திய அக்டோபர் 7 தாக்குதல். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை விட மிக முக்கியமான காரணம் வந்து சமீபத்தில் 1 மாதமாக பேச்சுவார்த்தை போச்சு. ஓமன் நாட்டில் வச்சு அமெரிக்கா, ஓமன், ஈரான் பேசினாங்க. பேசும்போது
அநேக நிபந்தனைகள் அமெரிக்க தரப்பில் ஈரான் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் கேட்டால் அடிக்க மாட்டோம், இல்லைன்னா அடிப்போன்னு பேசிக்கிட்டு ஈரானை சுற்றி வளைத்து ஆயுதங்களை குவித்து கொண்டிருந்தாங்க அமெரிக்கா. ஆனால் அடிக்கும் எண்ணம் 100% இல்லை. பேச்சுவார்த்தைக்கு இணங்கி வந்திருந்தா இவன் அடி வாங்கியிருக்க மாட்டான், இவ்வளோ கேவலமான அடி வாங்கியிருக்க மாட்டான். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சொன்னதை அநேகத்தை கேட்டுக்கிட்டாங்க ஈரான் தரப்பில். ஈரான்லேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்க. இந்த அமெரிக்கா தரப்பிலிருந்து ட்ரம்பின் மருமகன் ஜாவேத் குஸ்னர் மற்றும் சிறப்பு பேச்சுவார்த்தையாளர் ஸ்டீவ் விட்காஃப் தலைமையில் போயிருந்தாங்க. ஒன்றில் ஈரான் பிடிவாதமாக நின்று இருந்தாங்க. அந்த ஒன்று எது அப்படின்னா, ஈரான் வசம் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்துச்சு. அதாவது அணுகுண்டு செய்வதற்கு 95% யுரேனியத்தை செறிவூட்டணும். ஆனால் மின்சாரம் தயாரிப்பதற்கு 10% செறிவூட்டினா போதும். இவனுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 400 கிலோ யுரேனியத்தை 60% மேலே செறிவூட்டி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னால் தாக்குதல் நடத்தும் போது, இதுக்கு முன்னால் ரைசிங் லயன் சொல்லி தாக்குதல் நடத்தும் போது அந்த அணுக்கட்டமைப்பில் உடச்சிட்டாங்க. அந்த 400 கிலோ யுரேனியத்தை கைப்பற்ற முடியல. இந்த பேச்சுவார்த்தையில் பிரச்சனையானது 400 கிலோ யுரேனியம் தான். அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 400 கிலோ யுரேனியத்தை நீ எங்ககிட்ட கொடுக்க வேணாம், ரஷ்யாவிடம் கொடுத்துரு. ரஷ்யா தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த அணு டெக்னாலஜியை ரஷ்யாவிடம் கொடுத்து விடும்போது அவனுக்கு அது கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. இந்த 400 கிலோ யுரேனியத்தை நாங்கள் தரவே முடியாது. அப்போ லூஸ் ஸ்டாக் அப்படிம்பாங்க. அதாவது அவனை அறியாமையே பெருமை பேசுவான். இவன் என்ன பேசுனான்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கான். பேச எங்களை அடிச்சிட்டாங்க, நயவஞ்சகமாக அடிக்கிறாங்க, இது 2வது தடவை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் அடி வாங்கிட்டோம் அப்படிங்கிறான். அவன் என்ன பேசுனான்னா, 400 கிலோ யுரேனியத்தில் 8லிருந்து 12 வரை அணுகுண்டு செய்ய முடியும். அந்த 12 அணுகுண்டுகள் முற்றாக இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இல்லாமல் பண்ண முடியுங்கிற பெருமையை லூஸ்டாக பேசினான். இந்த ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளரும் ஜாவேத் குஸ்னரும் யூதர்கள். அவங்க பிறப்பால் யூதர்கள், அமெரிக்காவில் வாழ்ந்தாலுமே அதுலேயுமே இந்த ட்ரம்புடைய மருமகன் ஜாவேத் குஸ்னர் ஒரு தீவிரமான இஸ்ரேல் மதவாதி. இவங்ககிட்ட போய் அவர்களுடைய தேசத்தை இல்லாமல் பண்ணுவான்னு பேசினா எவ்வளோ கோபம் வரும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட ஜாவேத் குஸ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் தகவலை கொடுத்தாங்க ட்ரம்ப்ட. இவர்கள் 12 அணுகுண்டு செய்வதற்கு தயாராகி விட்டார்கள். 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இவர்கள் பேசுவதை பார்த்தால் கிட்டத்தட்ட 80% மேலே செறிவூட்டி கொண்டு இருக்கிறார்கள். எங்கேயோ பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. மிக சீக்கிரத்தில், குறிப்பாக 1 மாதத்துக்குள்ள இவர்கள் 12 அணுகுண்டுகளை செய்யலாம். இஸ்ரேல் என்ற தேசத்தை வரைபடத்திலிருந்து எடுத்து விடுவோம் என்று இருமாப்போடு பேசுகிறார்கள். இதுதான் இந்த பேச்சுவார்த்தையில் நடந்தது. இதையெல்லாம் ட்ரம்ப்ட சொல்லிட்டு நீட் ஸ்ட்ராங் ஆக்ஷன் ஒரு குறிப்பையும் எழுதி கொடுத்தாங்க. தேவை மிக கடினமான ஒரு நடவடிக்கைன்னு கொடுத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் படித்த பிறகு தான் இவங்களுடைய இருமாப்பு, மூடத்தனம், இஸ்ரேலை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற பேச்செல்லாம் கேட்ட பிறகு தான் ட்ரம்ப் உத்தரவிட்டார், நெத்தன்யாகு உத்தரவிட்டார். ஆப்ரேஷன் ரோரிங் லயனுக்கும் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரிக்கும் இந்த 12 குண்டு செய்வோம், இஸ்ரேலை இல்லாமல் பண்ணுவோம் அவர்கள் பேசியது ஆதாரபூர்வமாக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும், வடகொரிய அதிபர் கிம்க்கும், சீன அதிபர் ஜின்பிங்க்கும், பாரத பிரதமர் மோடிஜிக்கும் தகவல் சொல்லப்பட்டது. இவங்களுக்கு இவ்வளோ இருமாப்போடு இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இந்த நாடுகள் ஈரானை கைவிட்டது. குறிப்பாக ரஷ்யாட்ட என்ன சொன்னாங்கன்னா, 400 கிலோ யுரேனியத்தை எங்ககிட்ட கொடுக்க வேணாம், உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறோம், ரஷ்யாட்ட கொடுக்க சொல்கிறோம். அவன் உங்களையவே நம்பலை, நீங்கள் சொல்லி கொடுத்தது அவன் உங்களையே நம்ப மாட்டேங்கிறான். அப்படிங்கும்போது இந்த 4 பேருக்கும், குறிப்பாக ரஷ்ய அதிபருக்கும் மிகப்பெரிய கோபம்.
ஏற்கனவே சண்டை நடக்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஜெபம் செய்து ஆசீர்வதித்து இந்த இஸ்ரேல் அனுப்பியிருக்காரு இந்த சண்டையிலேயே. இதெல்லாம் மிகப்பெரிய கோபம். அதனால தான் தனித்து இன்று அடி வாங்கி கதறி கொண்டிருக்குது ஈரான். எனக்கு வந்து இந்த ஜாவேத் குஸ்னரையும் ஸ்டீவ் விட்காஃபையும் பற்றி யோசிக்கும் போது இந்த யூத வரலாற்றில் எஸ்தருடைய ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஓகே, 12 அணுகுண்டுகள் ஒரு மாதத்துக்குள்ளே ஆகிடும் அப்படின்னா உடனடியாக ஈரானை தாக்க வேண்டும். அந்த அலி கொமேனி ஒளிந்து இருந்த பங்களாக்கு அந்த அடி வரைக்கு அவன் வந்து 5 நிமிஷம் வந்து மின் தூக்கியில் போகிறான். அடி வரைக்கும் போய் அடிக்கணும்னா அமெரிக்காவிடம் உள்ள GBU 57 MOP உலகத்தில் மிகப்பெரிய குண்டு தேவைப்படும். அது போடுவதற்குமே B2 பாம்பர் மிகப்பெரிய போர் விமானம், தாக்கும் விமானம் தேவைப்படும். அதை நகர்த்துவதற்கு நினைத்து கொண்டிருந்த போது, அதே போல் இங்கே வந்து ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க, எடுத்தோடனே மனுஷங்களை கொள்ளிட்டாங்க. ஒரு இஸ்லாமிய பேரறிஞர், அவர் தமிழ்நாட்டில் இருக்காரு, இஸ்லாமிய பேரறிஞர், ரொம்ப பெரிய அறிவாளி. அவர் என்ன பேசுறாருன்னா, கட்டிடங்களை அடிக்கவில்லை, அவங்க போய் மனுஷங்களை கொள்றாங்க. இது என்ன பெரிய விஷயமானா, போரில் முதல்ல மனிதர்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தான் முதல்ல கொள்ளணும். ஏன்னா சண்டை ஆரம்பித்த பிறகு அவன் போய் ஒளிஞ்சுக்குவான். ஏற்கனவே பெருச்சாலி மாதிரி ஒளிஞ்சிருக்கான். ஈரான் மேல் தாக்குதல் நடத்தும் போது இன்னும் ஆழமாக, இன்னும் வேறு இடங்களில் ஒளிவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல கொள்ள வேண்டியது இந்த ஒளியும் மனிதர்களை, இரண்டாவது தாக்க வேண்டியது நகரும் இலக்குகளை, மூவபிள் டார்கெட்டை அழிக்கணும். மூன்றாவது தான் நிரந்தரமான கட்டிடங்களை அடிக்கணும். அந்த கட்டிடம் எங்கேயுமே போகாது, அங்கே தான் இருக்கும். கடைசியாக தான் அதை தாக்க வேண்டும். சரி, GBU 57 கையில் எடுக்கலான்னு யோசிக்கும் போது ஒரு அருமையான தகவல் இஸ்ரேல் உளவுத்துறைக்கு அங்கிருந்து உளவாளி மூலம் வந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, அது கடைசி நாள், சனிக்கிழமை காலை 9:30 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள இந்த அலி கொமேனி அவனுடைய பங்களாவின் மேற்பரப்புக்கு அடியிலிருந்து மேலே வந்து 7 உயர் மட்ட தளபதிகள், அவனுக்கு அடுத்திருந்த முப்படை தளபதி, நுண்ணறிவு பிரிவு தளபதி, உளவு பிரிவு தளபதி, ஈரான் அலி கொமேனி இராணுவ தளபதி உட்பட 7 தளபதிகளை 9:30 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள சந்திக்கிறான். அதனால அவன் அடியிலிருந்து, அந்த கட்டிடத்தின் மிக அடியிலிருந்து மேலே வருவான். அப்போ அவனை தாக்குவது இஸ்ரேலால் முடியும் சொல்லி தெரியும். அப்போ வந்து இஸ்ரேலில் வந்து GBU 28 என்ற ஒரு குண்டு, இது வந்து பங்கர் பஸ்டர்பாங்க, ஆழத்தில் ஒளிந்திருப்பவனை தேடி பிடித்து கொள்ளும் குண்டு. இது லேசர் கைடட்பாங்க, லேசர் வழியாக வழிநடத்தி செல்லும், துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய குண்டு இருக்கு. இதோட எடை, மொத்த எடை வந்து 2300 கிலோ இருக்கும். இந்த GBU 28 19 அடி நீளம் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கும்போது புகைப்படத்தில் சின்னதாக உங்களுக்கு தெரியுது. 19 அடி, அதாவது சராசரி நபர் உயரத்தை விட 3.5 மடங்கு உயரமாக இருக்கும். 286 கிலோ ட்ரைடனல் அப்படிங்கிற மிக உயர்ந்த வெடிபொருளை அதில் வச்சுருப்பாங்க. 286 கிலோ வெடிபொருளே இருக்கும். 160 அடி ஆழம். நீங்கள் பூமியில் 160 அடி ஆழத்துக்கு உள்ளே போய் வெடிக்கும். அது 160 அடி உள்ளே போகும்போதெல்லாம் அது முதலே வெடிக்காது. டிலே ஃபியூஸ் அப்படிம்பாங்க. சில நொடிகள் தாண்டி மோதிய பிறகு பொதுவாக வந்து வெடிகுண்டு மோதனொன்னே வெடிப்பது போல தான் செட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பங்கருக்குள்ளே போகும்போது டிலே ஃபியூஸை மாட்டி விடுவாங்க. இத்தனை ஒரு 5 நொடி தாண்டி வெடிக்கணும். மோதியதிலிருந்து 10 நொடி தாண்டி வெடிக்கணும். டிலே ஃபியூஸை மாட்டி விடுவாங்க. இந்த இஸ்ரேலிடமிருந்து GBU 28 160 அடி ஆழம் உள்ள போய் அதுக்கப்புறம் மாபெரும் வெடிப்பை கொடுக்கும். கற்பனைக்கு எட்டாத வெடிப்பை கொடுக்கும். 22 அடி உயரத்துக்கான காங்கிரீட்டை உடைக்கும். இப்போ காங்கிரீட் போடுறாங்க, அது வந்து 1 அடி, நம்ம 1 அடி காங்கிரீட்டை நம்ம பார்க்க மாட்டோம். 22 அடி காங்கிரீட் போட்டு அதுக்குள்ள அவன் ஒளிஞ்சாலுமே இந்த GBU 28 துல்லியமாக லேசர் மூலமாக வழி நடத்தி உடைச்சிக்கிட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் வெடிக்கும். இப்போ சனிக்கிழமை காலில் இவனை கொல்லாங்க போது இஸ்ரேல் இருக்க
GBU 28 மூலமாக கொல்லலாம். அநேகமாக அடியில் இருக்கிற அவனுடைய குடும்பம் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவங்க அடியில் இருப்பாங்க, இவன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பேசுறதுக்கு மேலே வருவான். அப்போ வந்து இந்த குடும்பத்தில் 25 பேர்த்தில் பெரும்பான்மை நபர்கள் பிழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க பிழைக்க வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி தான் அந்த நாளை தேர்ந்தெடுத்தது. இதை விட சிறப்பான நாள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி கடந்த சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு இஸ்ரேலிருந்து 200 போர் விமானங்கள் கிளம்பியது. இதில் வந்து இந்த GBU 28 மாட்டணும் அப்படின்னா இது வந்து 2300 கிலோ எடை இருக்கனால F-15E அந்த விமானத்தில் தான் இஸ்ரேல் இருக்க போர் விமானத்தில் தான் இந்த GBU 28 மாட்ட முடியும். அந்த போர் விமானத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அது போக F-35 அதில் வந்து இஸ்ரேலில் வந்து இன்னும் GBU 24 GBU 31 பங்கர் பஸ்டர் தான். அதுவுமே அது வந்து 1000 கிலோ இடம் இருக்கும். அந்த F-35 மாட்டி எடுத்துக்கிட்டு மொத்தம் 200 போர் விமானங்கள் 6:30 மணிக்கு இஸ்ரேலில் கிளம்புனாங்க. 600 கிலோமீட்டர் வேகத்தில், சராசரியாக 600 கிலோமீட்டர் வேகத்தில் ஈரானை நோக்கி போனாங்க. தாழ்வாக பறந்து உயர பறந்து அந்த கிளம்பின இடத்துக்கும் ஈரானுக்கும் 1800 கிலோமீட்டர் வரும். 3 மணி நேரம் பயணம் செஞ்சாங்க. கரெக்டாக 9:30 மணிக்குங்கும் போது ஈரானுக்குள்ளே போயிட்டாங்க. இதில் பிரைமரி டார்கெட் அப்படிம்பாங்க. இந்த 200 போர் விமானம் போனதில் முதன்மை தாக்கும் இலக்கு இந்த அலி கமேனியோட காம்பவுண்ட். பிற விமானங்கள் அலி கமேனி ஒருவேளை வேற எங்கேயாவது ஒளிவான்னு சொல்லி ஒரு 2-3 கட்டிடங்கள், அந்த கட்டடத்துக்கும் பிற 42 இராணுவ தலைவர்கள் வீட்டுக்கும் இந்த போர் விமானங்கள் போச்சு. முதல் நாளில் இதுதான் பிரைமரி டார்கெட். 9:30க்கு மேலே கரெக்டாக கீழே இருக்க உளவுத்துறையினர் அலி கமேனி மேலே வந்துட்டான். இந்த 7 ஜெனரலும் உள்ளே போயிட்டாங்க. தாக்குதல் நடத்த சரியான சமயம் சொல்ல பிறகு அலி கமேனி காம்பவுண்டுக்கு மேலே மட்டும் 20 போர் விமானங்கள், இஸ்ரேலிய போர் விமானங்கள் 40 நொடிகள் தொடர்ச்சியாக 30 குண்டுகள், இந்த GBU 28 பங்கர் பஸ்டருமே பிற GBU 31 பங்கர் பஸ்டரை சரமாரியாக அந்த அவன் இருக்கிற காம்பவுண்டை துல்லியமாக லேசர் மூலமாக அடித்தாங்க. மிகப்பெரிய சேதம். அப்படி ஒரு கட்டிடம் இருந்தது தெரியாமல் அவன் நினைச்சிட்டான் நம்ம அடியில் இருக்கோம், காம்பவுண்டை சுற்றி உயரமான கட்டடங்கள் இருக்கு, பெரிய மரங்கள் இருக்கு, எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சவனை சரமாரியாக அந்த கட்டடத்தை இல்லாமல் பண்ணாங்க. அன்றைக்கு சனிக்கிழமைக்கு எதுவுமே தெரில, யார் செத்தது யார் பிழைச்சது எதுவுமே தெரில. இந்த தாக்குதல் நடத்திய போர் விமானங்கள் திரும்ப போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அந்த காம்பவுண்டுக்குள்ள இந்த ஈரானிய பிற வீரர்கள் உள்ள போய் தேடும்போது தான் அலி கமேனி மற்றும் அலி கமேனியை சந்திக்க வந்த 7 ஜெனரல்கள் இராணுவ தளபதிகள் மேல் மட்ட கட்டடத்திலேயே சிதைந்து போய் செத்து கிடந்தாங்க. அவங்க அடி வரைக்கும் தோண்டி போகும்போது அலி கமேனியோட மனைவி, அலி கமேனியுடைய மகள், ஒரு மகள், அலி கமேனியுடைய மருமகன், அந்த மகளை திருமணம் செஞ்சவன், ஒரு பேத்தி, ஒரு மருமகள், இவர்கள் அனைவரும் கீழே சிதறமாக மீட்கப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் அதுக்கு அடியில் இருந்தவங்க தப்பிச்சதாக சொல்லப்படுது. கமேனி அவனோடு இருந்த 7 ஜெனரல்கள் தளபதிகள், பிற ஈரானில் இருந்த 42 தளபதிகள், மொத்தம் 49 தளபதிகள் தலைவர்கள் உட்பட அலி கமேனி அவன் குடும்பம் துல்லியமாக சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். முதல் தாக்குதலேயே முடிவுரை எழுதப்பட்ட தாக்குதல். ஈரான் என்ற விஷ சர்ப்பம், உண்மையாகவே பாம்பைலாம் அவங்களோட ஒப்பிட்டு பேசுவது தவறு. பாம்பு அவர்களை காட்டிலும் நல்லது. ஆனால் வேற மிருகம் எனக்கு தெரியல. ஈரான் என்ற விஷ சர்ப்பம் இன்னைக்கு தலை இல்லாமல் இருக்கு. தலையை நசுக்கி தனியாக எடுத்துக்கிட்டாங்க. தலை இல்லாத வால் தான் இப்போ துளுகிட்டு இருக்கு. அதுவுமே ஒரு சில நாள் தான் துளும். உங்களுக்கே தெரியும், தலை இல்லாத பாம்பு அது வீணானது, வெட்டித்தனமாக குதிச்சுட்டுருக்குன்னு உங்களுக்கு புரியும். முதல் தாக்குதலே வெற்றிகரமான தாக்குதல். உண்மையாகவே இந்த உழைப்பு, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், சராசரி சிந்தனை இல்லாமல் வெளியே வந்து சிந்திச்சது, 1 வருட காலமாக உழைத்தது, 100 கோடி தரவுகளை பார்த்தது,
6000 செயற்கைக்கோள்கள் இதுக்காக வேலை செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய பிரமிப்பை ஊட்டும் சம்பவங்கள். உண்மையாகவே உலகத்தில் நான் பதிவு பண்ண நம்பர் 1 தாக்குதல்னா இதை சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் உலக தலைவர்கள் கைவிட்டாங்கன்னு சொல்லி. ஈரானுக்கு நட்புறவு நாடு தான் இந்தியா, ரஷ்யா, வடகொரியா, சீனா நட்புறவு நாடு தான். இவர்கள் படையை நகர்த்தியிருந்தால் வேற மாதிரி போயிருக்கும். ஆனாலுமே இஸ்ரேல் என்ற தேசம் அழிக்கப்படுவதை இந்த தலைவர்கள் விரும்பவே மாட்டார்கள். குறிப்பாக மோடிஜி, புட்டின், கிம், ஜின்பிங் யாருமே இஸ்ரேல் அழிவதை விரும்ப மாட்டாங்க. இவனுங்க மட்டும் இந்த அணுகுண்டு அதை கையில் எடுக்காம அந்த 12 அணுகுண்டு நாங்கள் செஞ்சிருவோம்னு சொல்லி 400 கிலோ யுரேனியத்தை வச்சுட்டு இருமாப்போட பேசாமல் இருந்தால் இந்த அழிவு இவங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. 400 கிலோ ஒரு 12 குண்டு அணுகுண்டு செய்ய முடியுங்கும் போதே உனக்கு இவ்வளோ இருமாப்பு உனக்குலாம் இருக்குது அப்படின்னா 10,000 அணுகுண்டை கையில் வச்சுட்டு இருக்க ரஷ்யாவுக்கு எவ்வளோ இருமாப்பு இருக்கும்? 3000 அணுகுண்டு வச்சுட்டு இருக்க அமெரிக்காவுக்கு எவ்வளோ இருமாப்பு இருக்கும்? 13,000 போர் விமானம் வச்சுட்டு இருக்க அமெரிக்காவுக்கு எவ்வளோ இருமாப்பு இருக்கும்? ஏன்னா உங்களுக்கே ஒன்றுமில்லை, உங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும்? அதனால தான் இவ்வளோ பெரிய அழிவு அவருக்கு ஏற்பட்டது. நன்றிகள்.